மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்களோருடைய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவரை விசுவாசித்து தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தரை எதிர்பார்த்து தான் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பின்பற்றுக்க வேண்டும் என்பது அல்ல, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனிடத்திலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அதை கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். சாதாரணமாக நாம் பார்க்கும்போது கடலுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு மீனவன் போகிறான். இரவு நேரத்தில் போகும்போது அவன் என்ன செய்கிறான்? பல இன்னல்களை சந்திக்க வேண்டும், துன்பங்களை சந்திக்க வேண்டும், போராட்டங்களை சந்திக்க வேண்டும், இல்லையா? கடலில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறான்? மரணமும் சம்பவிக்கலாம் என்பதை அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட போகிறான். எப்படி என்றால், நான் போய் சந்தோஷமாக நிறைவோடு கூட திரும்பி வருவேன், என் குடும்பத்தை அதன் மூலமாக என்ன செய்வேன்? வழிநடத்துவேன் என்கிற ஒரு தெளிவான எதிர்பார்ப்போடு கூட போகிறான். ஒரு பள்ளி மாணவன் படிக்க போகிறான். படிக்க போயிட்டு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான். படிச்சுட்டு அந்த மாணவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த பள்ளியிலே கடைசி தேர்வை எழுதிட்டு அவனுடைய எதிர்கால கனவை காண்கிறான். நான் வருங்காலத்தில் இப்படி இருக்கணும், அடுத்தது நான் இந்த படிப்பை படிக்கணும், யூனிவர்சிட்டி போகணும், இப்படின்னு கனவை காண்கிறான். அவன் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். அந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும், பேர்கள் வர வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். அதே போல் ஒரு விவசாயியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் அவன் என்ன செய்கிறான்? மண்ணை பண்படுத்துகிறான். அதற்கு பிறகு அதில் விதை விதைத்து பசலை இட்டு நீர் பாய்ச்சி அதில் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறான். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால், தானியங்கள் எல்லாம் விளைந்து தனக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். அதுபோல் ஒரு வேலை செய்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த வேலை செய்கிற மனிதன் எதை எதிர்பார்த்திருக்கிறார் என்றால், எஜமானுடைய கரத்தை எதிர்பார்த்திருக்கிறார். ஏனென்றால் அந்த எஜமானின் கரத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிறதுக்காக அவன் பிரயாசப்பட்டு வேலை செய்கிறான். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் நம்முடைய எஜமான இடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கத்தான் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். வாசிக்கலாம். ஒன்று சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. என்னது இந்த இடத்துல இரக்கம் செய்யும் வரைக்கும் என்று சொல்லுகிற அந்த பதத்தில் நீங்கள் போடுங்க, எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று முதலாவது நாம் விசுவாசிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அதற்கு தகுதியுடையவர்கள் நம்மை மாற்ற வேண்டும். நேற்று கூட உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நாம் சில காரியங்களை நாம் என்ன செய்யோம் பார்த்தோம். எப்படி மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எப்படி சொன்ன பார்த்தோம்? யாக்கோபு வம்சமே என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அவருடைய கிரிகைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. என்னது பார்த்தோம்? செம்மையாய். அப்போ செம்மைன்னு நம்ம என்னத்தை பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? நாம் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்தோம், இல்லையா? ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போய் படித்து அவன் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டுமானால் அவன், மறந்துட்டீங்களா அதை?
அப்போ மறக்கலைன்னா பதிலே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. காலையில் எழும்பணும், நீங்கள் தான், நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. எப்படி? காலையில் எழும்பணும், காலை கடன்களை முடிக்கணும், யூனிஃபார்ம்னு ஸ்கூலுக்குன்னு இருக்கிறத போடணும், போட்டுட்டு அதுக்கு பிறகு டைமுக்கு என்ன செய்யணும், போகணும் ஸ்கூலுக்கு. இன்டர்வலுக்கு பிறகு போயிடாது, இன்டர்வலுக்கு முதல்ல போகணும். அதே வேலை அவன் காலையில் என்ன செய்யணும், புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகணும். சேர்ச்சிக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகிறோம் கைவீசு இல்லாமல் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பிறகு மாஸ்டர் படித்து கொடுக்குறது செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்டுட்டு அங்கே தான் போயிடுச்சின்னு நம்ம நினச்சக்கூடாது, பார்க்க கூடாது என்று சொல்லியும் அதை போயிட்டு அப்பியாசப்படுத்தணும். வீட்டில் போயிட்டு கற்றுக்கொண்டவைகளை நாம் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கிறதுக்கு ஏதுவாக நாம் செயல்படுவோமே. ஆனால் நாம் தேவன் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கை, செம்மையானவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ என்று கேட்ட அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படும். அதே வேளை மழை வந்தால் என்ன, வெயில் அடித்தால் என்ன, கனடாவிலேருந்து மாமா வந்தால் என்ன, தாய்லாந்துலேருந்து மாமி வந்தால் என்ன, நீ ஸ்கூலுக்கு போய்தான். அப்படி தான் நம்ம பார்த்தோம். நான் அது எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள், கற்றுட்டு சொன்னோமா? அதுதான். அப்போ என்னென்னா, எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவ சமூகத்தை நாடுகிற ஒருவர்களாக நாம், ஏன்னா நாம் தேவ சமூகத்தை நாடும் பொழுது நாம் நம்மை கனப்படுத்துகிற, நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். நாம் தனிமையாக ஜெபிக்கும் பொழுது நம்மை தேவனோடு கூட இணைத்துக் கொள்கிறோம். நாம் சபையாக சேரும் பொழுது நாம் சபையோடு சேர்ந்து கர்த்தரை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மகிமைப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் நாம் செய்யாட்டி போனால் செப்பனியா 1:12 மாதிரி அவர் என்ன எனக்கு ஒன்றும் செய்யவும் மாட்டார், நன்மை செய்யவும் மாட்டார். அப்படிதானே இருக்கு? நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்போம், நம்ம பாட்டுக்கு இருப்போம். நன்மை செய்யவும் மாட்டார், தீமை செய்ய, என்னது நான் சரியில்லைன்றதை உணர்றதில்லை, அவர் சரியில்லை, அவர் பாட்டுக்கு ஏதோ பார்த்துருவார். எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லைங்க, தேவன் யாருக்கும் மாறுபட்டவர்கள் அல்ல. ஆனால் நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஒரு சமன்பாடு இருக்கிறது. முதலாவது நம்ம வாழ்க்கையில நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சமன்பாடை மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னா, நீதிமொழிகளோட புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. மேல உள்ள வசனத்திற்கு வாசிருங்க. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே, சொல்லாத. உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அப்புறமேல என்ன செய்யாது, அவன் செஞ்ச மாதிரியே நானும் செய்வேன், அவன் பேசின மாதிரியே நானும் பேசுவேன், அவன் உதைச்ச மாதிரியே நான் சொல்லாத. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். அவன் செய்கிறது போல நான் செய்கிறதல்ல. இது நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க கூடாத ஒன்று. நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. நான் சொன்னேன் சமன்பாடு இருக்கிறது என்று சொன்னேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சமன்பாடு இருக்குது, அது இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் நான் இன்னொன்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறேன். 5ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் மன்னிக்கணும் 16ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்ட பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். என்னது? நீ என்ன அசட்ட பண்ணதுனால் நான் என்ன செய்வேன்? உன்னையும் அசட்ட பண்ணிடுவேன். அப்படித்தானே? எது? உடன்படிக்கை முறித்து போட்டு ஆணையை நீ அசட்டை பண்ணினாய். உடன்படிக்கை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ அசட்டை பண்ணுனா நான் உனக்கு அன்பாயிருப்பேன்னு சொல்லலை. ஒன்றை மாதிரித்தான் நானும், அப்படித்தானே? நானும் உன்னை என்ன செய்வேன்? அசட்டை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இதுதான் சமன்பாடு. நீ என்ன செய்கிறியோ நான் அதைத்தான் செய்வேன். நீ எந்த விதத்தில் என்னை கனப்படுத்துறியோ அந்த விதத்தில் நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ எந்த விதத்தில் என்னை உயர்த்துறியோ நான் அந்த விதத்தில் உன்னை உயர்த்துவேன். இப்படி தான் நம்ம வேதத்திலே அநேக வசனங்களை பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் நான் வாசிக்கப்படும் மத்தேயு 5:7 எப்படி போட்டிருக்கு? இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது ஒரு சமன்பாடு.
இரக்கம் நாம் மற்றவர்களுக்கு செய்தால் மற்றவர்கள் மூலமாகவும் நாம் இரக்கத்தை பெறுவோம், தேவன் மூலமாகவும் நாம் இரக்கத்தை பெறுவோம். விசேஷமாக யாக்கோபு இதை சொல்லும்போது சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு இல்லையா வேதத்தில் இருந்தா பாருங்க, வேதத்தை பாருங்க. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை. அப்ப இரக்கம் செய்தவனுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் பாராட்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் இரக்கம் உள்ளவன் என்று பெயர் பெறத்தக்கதாகவனாக அவன் மாறணும். செத்ததுக்கு பிறகு அடுத்த கதை. ஆனால் உயிரோடு இருக்கும்போதே நல்லவன் என்று பேர் வாங்குறதும் இரக்கமுள்ளவன் என்று பேர் வாங்குறதும் தேவையான ஒன்று. அது செய்கிறாங்க தானே இன்றைக்கி ஜனங்கள் சொல்கிறாங்க தானே, ஒரு நல்லவர் இவர் இரக்கமுள்ள அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. இந்த நிலைமையிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மாறணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலவிதமான இரக்கங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த பேரை நாம் பெறணும். எப்போ? உயிரோடு இருக்கிற போது பெற்றாதான் செத்த பிறகு அதே பேரை நாம் பெறுவோம். உயிரோடு இருக்கும்போது அந்த பேரை பெறலைன்னா செத்த பிறகு ஒரு நாளும் பெற போகிறது. நீங்கள் ஒரு வேதத்தில் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். சரி, நீங்கள் இந்த மேலே பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தபித்தாள் என்று சொல்லப்படுகிற தொற்கால் அல்லது போனால் அவன் மரித்து போனான், செத்து போயிட்டான். செத்து போனோன்னா அவளை என்ன செஞ்சிட்டாங்க? குளிப்பாட்டி வச்சுட்டாங்க. குளிப்பாட்டின என்னது அர்த்தம்? புதைக்கிறதுக்கு, அப்படி தானே? புதைக்கிறதுக்கு ரெடி. அப்போ யோப்பா பட்டணத்தில் பேதுரு இருக்கிறான், பேதுரு மூலமாக அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு அங்கே கூடியிருந்தவங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன தெரியுமா? நாம் புதைக்கக்கூடாது, இவங்கள எப்படியாவது மறுபடியும் என்ன செய்யணும்? உயிரை எவ்வளவு நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு அப்படி தானே? எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறாங்க, எவ்வளோ இறக்க. நம்மளால சாகிறதுக்கு முதலே பாதி உயிரில் இருக்கும்போதே புதைச்சிருந்துருவான். ஏன்னா இவன் உயிரோடு இருந்தால் தப்பிதான் அப்படின்ட்டுருவான். பாதி உயிர் இருக்கும்போதே அனுப்பிடு. சிலர் செத்து போய் புதைக்கிற நேரம் இன்னொருத்தன் சொல்லுவான், இது இப்போ போகுது, எப்பயோ போயிருக்கணுமே அப்படின்மா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாமளும் இந்த தபித்தா மாதிரி இருக்கணும். எப்படின்னா, நாம் மரித்து ஐயோ பாவம் என்று சொல்லுகிற நம்மை விட்டு போனார் என்ற அனுதாபம் அங்கே இருந்தது. என்ன சொன்னாங்க பாருங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்க. பேதுருவை சூழ்ந்து கொண்டார்கள் என்று போட்டிருக்கோம். அவங்க எல்லாரும் இல்லை, நீங்கள் எப்படியாவது உயிரோடு எழுப்பிடணும் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அவளை உயிரோடு கூட எழுப்பி அவர்களிடத்தில் கொடுத்தான் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் இவைகள் எல்லாம் செயல்பாட்டிலே உடனே செய்ய முடியாது. உடனே இப்படியெல்லாம் இரக்கம் பாராட்ட, இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு உடனே என்ன செய்ய முடியாது, செய்யணும். ஏன்னா நாம் வளர்ந்ததே வித்தியாசமான முறையில் தான் வளர்ந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவைகள் செயல்பாட்டுக்கு வர வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன செய்யணும் சொன்னால், இதை வாஞ்சிக்கணும். நானும் இப்படி மாறணும், கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் மாறணும், என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு எனக்குள்ளே தோன்றி அந்த வாஞ்சை வரும்பொழுது என்ன நடக்கும்னா, அதற்காக ஆராய்ச்சிகளை செய்ய ஆரம்பிப்பேன். எப்படி செய்தான்னு பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒன்று தோணுன்னா, இப்பொழுது நீ செயல்படுத்த ஆரம்பி, சின்ன சின்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பி, சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க ஆரம்பி. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே தோன்ற ஆரம்பிக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை விட்டுட்டு நம்ம இப்படி படிக்கக்கூடாது. உம்மை அறிய வேண்டுமே தேவா, உம்மை தெரிந்து பலனில்லை ராஜா, உம்மை அறிய வேண்டுமே தேவா, உம்மை தெரிந்து பயனில்லை ராஜா. உந்தன் அன்பு பூர்ண மறந்து என்னில் விளங்கணும் தானே படிக்கிறோம். அதை விட்டுட்டு செயல்பட ஆரம்பிக்காமல் பாட்டு பிடிச்சிக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கும் மேலே உள்ள சமன்பாடை நிறைவேற்றாத வரைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற மாட்டார்.
எப்படி எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நேற்று கூட நாம் பார்த்தோம். வாலிபன் வந்த உடனே இயேசு கிறிஸ்துவ பேசணுன்னு இயேசு கிறிஸ்து கேட்டேன். ஓ, இதெல்லாம் என் சிறு வயது முதலே எனக்கு தெரியும், பிரமாணமெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நீ அப்படி போய் செய்ய அப்படின்னா, பிறன் யார் அப்படின்னு கேட்டான். பிறன் யார் எனக்குன்னு கேட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:23 சொல்லும்போது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்துள்ளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்படித்தானே? நீங்க என்னென்னத்தை எல்லாம் கவனமா செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அது இல்லை. நீதி, இரக்கம், விசுவாசம். விசுவாசத்தை சீசர்கள் போய் சொன்னாங்க, எங்களுக்கு வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்யணும் ஒரு இதே சொல்லி கொடுத்தாரு. தெரியாட்டி போனா போய் தேடி பார்த்து வாசிங்க. எப்படி சொன்னாரு? சீசர் சொன்ன, எங்களுக்கு விசுவாசத்தை விசுவாசம் வர்த்திக்க பண்ணணுமா, நீ இதை செய்ய அப்படின்ட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப நியாயப்பிரமாணத்தை தெரிந்து வைத்திருக்கிறதோ, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறதோ, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறதோ அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், இரக்கத்தையும் நீதியையும் நாம் நிறைவேற்றுள்ளா இருந்தால் விசுவாசம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒளிந்து போகும். இந்த உலகத்தில் எல்லாமே ஒளிந்து போகும். ஒளியாத ரெண்டு தான் இருக்கிறது. ஒன்று மத்தேயு 24:35 சொல்லுகிற விதமாக, வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஒளியாது. கிறிஸ்து ஒருபோதும் ஒளிய மாட்டார், அவருடைய வார்த்தை ஒளியாது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கோ 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 13:8 வாசிக்கும் பொழுது, அன்பு ஒரு காலமும் ஒளியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் கூட ஒளிந்து போகும். ஆனால் என்ன ஒளியாது? அன்பு. அன்பு இருக்குமே, ஆனால் நமக்குள்ள இரக்கம் என்கிறது வரும், சமன்பாடு என்பது வரும். அதேவேளை என்னென்ன சமன்பாடுகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவைகளை நாம் தியானித்து, ஆண்டவரே இந்தந்த வார்த்தைகளுக்கு தான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன், என் பரமபிதா இப்படி செய்வீர் என்று சொல்லி சொன்னீரே, அத்தனை வசனங்களையும் நான் நிறைவேற்றத்தக்கதாக உம்முடைய பூர்ண கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொன்னால் தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை கொடுக்கும் பொழுது செம்மையானவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வார். எப்படின்னா, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் வேதத்தில் பார்க்கிறோம், நாம் நன்மை செய்தால் எப்பொழுது நமக்கு நன்மை உண்டு. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 4:7 நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லை? மேன்மை இல்லையோ? ஆண்டவர் கேட்டார், நம்ம கேட்கல. நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இருக்கப்பா என்று சொல்ற. அப்படியா இருந்தா நாம் நன்மை செய்யும் போது நிச்சயமாக நன்மையே கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு சமாதானமான, சந்தோஷமான ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, 2 குருடர் போறாங்க, வழியில போறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாசிங்க. மத்தேயு 27:27 இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க, 2 பேர் என்ன செஞ்சாங்க? குருடர் தான் என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? சரி, அதுக்கு முதல்ல பாருங்களேன். 2 குருடர் அவர் பின்னே சென்று அவர் வீட்டுக்கு வந்த பின்பு, இப்ப அடுத்த வசனம் எப்படி தெரியுது? அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். சரி, இப்ப நீங்க பார்க்கிறீங்க, 2 குருடர் என்ன செய்யறாங்க? இயேசு போறார், பின்னால என்ன செய்யறாங்க? போறாங்க. போகும்போதே சத்தம் போட்டுக்கிட்டு போறாங்க. எப்படின்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எங்கள். கண்ணு தெரியாதானே? கொஞ்சமாவது இரக்கம் வேணாமா? கண்ணை தொட்டு சோகப்படுத்திருக்க வேணாமா? ஒன்றும் செய்யலை.
அவர் போனவர் அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்படி தானே போட்டிருக்கு? அடுத்த வசனம் எப்படி போட்டுச்சு? அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். ரோட்டெல்லாம் கத்திட்டு வந்தவனுக்கு ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டார். நாம் என்ன தெரிஞ்சிருப்போம் தெரியுமா? நீங்கள் இல்லை, நான் போய் இந்த ஆளை பின்பற்றிக்கிட்டு இந்த ஆள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வந்தோம். ஒன்று செய்கிறேன்னா செய்யணும், இல்லாட்டி செய்ய விட்டுருக்கணுமே. அப்படி தானே? அதுதானே? அது இல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் அவங்க என்ன தெரியுமா செய்தாங்க? அவர் கிட்ட போனாங்க, முன்னால் போய் நின்றாங்க. நிற்கும் போதும் கூட அவர்களை விசாரணை செய்கிறார். இதை செய்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே. அதுக்கு பிறகு தான் அவர் தொட்டுறாரு. தொட்ட உடனே தான் சுகம் வந்தது. அதுக்கு முதலே தொட்டிருக்கலாமே? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று ஒரு ஜெபத்தில் சொல்லிட்டு ஆண்டவரே இது செய்யும் அதோடு நிற்கிறதில்ல. யாக்கோபு இரவெல்லாம் தேவனோடு போராடினான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுகிறதில்ல. ஜெபத்திலே நான் போராடுகிறது போல நீங்கள் போராட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறாரு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் வல்லமை இருக்கிறது, அவர் நிச்சயமாக அதை செய்வார் என்கிற இந்த குருடர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்குமே ஆனால், நாம் ஜெபிப்போமானால் தேவன் கூட நமக்கு அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவார். அது உங்களுக்கு சமாதானமான முடிவாகத்தான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதை விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், நன்மையும் செய்யலை தீமையும் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. சமன்பாட்டை பின்பற்றணும். அதே வேளை கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும். காத்திருக்கிறது தான் மேலானது. காத்திருக்கும் போது தான் ஒரு நாள் நம்ம மேலான ஒரு அனுபவத்துக்குள் நடக்கும். அப்போ தான் நாம் பறந்து போகலாம். அது வரைக்கும் காத்திருக்கணும். பின்னாலே போகிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நான் உனக்கு கொடுக்குறேன். இன்றைக்கு சரியான முறையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டோட பின்பற்றி ஆண்டோட சொல்லிக்கிட்டு அதுக்காக நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. அதுக்காக வேறு எதுவும் கேட்கக்கூடாது. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறேன், எப்படி தெரியுமா? எனக்கு புறாவை போல் சிறகு இருந்தால் பறந்து போய் இளைப்பார். அதுதான் இல்லையே, திருப்பி என்னத்துக்கு அதுக்காக ஜெபம் பண்ணி? அந்த மாதிரி ஜெபமெல்லாம் பண்ணக்கூடாது. எது நமக்கு தேவையோ அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமாக அதை சந்திப்பார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகள், நம்முடைய தேவைகள், நமக்கு ஒரு வேலை, ஒரு வீடு, இவைகளை நாம் கேட்கும் பொழுது இவைகள் இந்த பூமியிலே நமக்கு தேவையானாலும் இதை கர்த்தர் கொடுப்பார். அதை விட்டுட்டு எனக்கு புறாவை போல் சிறகு இருந்தால் நான் பறந்து போய்களை, நீ போக மாட்ட, உனக்கு சிறகு இல்லை. இதுதான் வாழ்க்கை. தேவையில்லாத ஜெபம். நம்ம ஆள் சில நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அதெல்லாம் செய்யல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தால் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நாம் விரும்புகிறபடியே கர்த்தர் செய்வார். அதாவது எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தர. 1 சாமுவேல் 30:6 வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதும் அவனுடைய கூட்டாளிமாரெல்லாம் நல்ல அன்பான நல்ல நண்பர்கள், நல்ல உயர்ந்த பண்புடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? சில்காலுக்கு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் அங்கே பார்த்தா என்னென்னா, அமிலேக்கர் பொஞ்சாதி பிள்ளை, ஆடு மாடு, கோழி, நாய், பூனை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். கொண்டு போனது மட்டுமல்லாமல் எல்லாத்தையும் என்ன பட்டணத்தை என்ன செஞ்சிட்டான்? சுட்டு எரிச்சிட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா, என்னடாப்பா நம்ம பட்டணத்தில் நெருப்பு எரியுதுன்னு கத்துறான், அழுகிறான். எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் ஒன்னே இழக்கலை, தேவனை மட்டும் இழக்கலை. எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் எதை இழக்கலைன்னா தேவனை இழக்கலை. இன்றைக்கு ஜனங்கள் யாரையும் இங்கே சொல்லலை, மன்னிச்சிடுங்க, யாரையும் சொல்ல, பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் அடைகிறதுக்காக தேவனை இழக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எங்களை தள்ளி வச்சிருவாங்களே, எங்களை கூப்பிட மாட்டாங்களே, எங்களை அனுசரிக்க மாட்டாங்களே, எல்லாவற்றிற்காகவும் கிறிஸ்துவை வேணாம், இழந்து போனாலும் பரவாயில்ல. ஆனா தாவீது என்ன செய்தான் தெரியுமா?
தேவனை மட்டும் இழக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஜனங்கள் சொல்லுகிற ஒரு பேச்சுக்கு என்ன தெரியுமா ஒரு வார்த்தை? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:7 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நல்ல கவனிங்க, இந்த எண்ணினேன்ற பதம் என்ன தெரியுமா? இறந்த காலம். அப்படிதானே? எண்ணினேன், தமிழ் டீச்சர் அப்படித்தானே? எண்ணினேன் இறந்த காலம். நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பேதுருவும் கூட எண்ணித்தான் இருந்தான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 19:27 பேதுரு ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க, இறந்த கால காரியம் ஒன்று. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம். எப்ப அப்ப. இது உதாரணத்துக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லவா? ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன். இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முதல்ல. என்ன ஒரு பொடியை வந்தான். சின்னா மச்சான் எப்படிடா இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கேன்டா அப்படின்னு. எப்படி அங்கே கொழும்புல எல்லாரும் மச்சான் தானே, என்ன முறையோ தெரியல, அதெல்லாம் வந்துடும். மச்சான் அப்போ சரி அப்படின்னு. என்ன செய்கிறேன்னா, நான் சொன்னேன் நான் இப்படி வேலை செய்கிறேன், சேர்ச்சி இப்படிருக்கு அப்படின்னு. நல்ல சந்தோஷம் அப்படின்னா. நீ எங்கேயா சேர்ச்சிக்கு போறியா? இல்லை மச்சான், ஆனால் உனக்கு தெரியுமா, அது YMCல அந்த நாளில் நாங்கள் என்னது அந்த நாளில் நாங்கள் YMCல செய்தது. யாரு கேட்ட அந்த நாள் கதையே? இந்த நாளிலே எந்த நிலையிலே நீ இருக்கிறாய் என்பதுதான் தேவனுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அவனும் சூரியத்தில் தான் இருக்கா, சபை இங்கே தான் இருக்குன்னு தெரியும். இப்ப அந்த நாளில் எப்படி? முன்பு ஒரு காலத்திலே ஒரு அடர்ந்த காட்டிலே ஒரு சிங்கம் இருந்தது. அது இப்ப இல்லையே. இப்ப அங்க என்ன இருக்குது? ஓநாயும் நரியும் தானே இருக்குது. வாழ்க்கையின் மாற்றங்கள் வேணும். பழைய கதை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. சாட்சி சொல்லலாம், செயல்முறையிலே கொண்டு வரணும். இன்னைக்கு என்னது? லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணிவிட்டேன். என்னத்தேன்னு கேட்டா, நான் சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, நான் சினிமா பார்க்குறேன். முந்தி பார்த்தியானாலும் சில சொல்லுவான் அதையும் முந்தி செய்யலைன்னுவான். அப்போ இப்போ முந்தி இப்போ காசு அதில் போகுது, அதனால விட்டுட்டேன். இது கிறிஸ்துக்காக விட்டதா? இது ரட்சிக்கப்படாதவன் செய்கிறான். ரட்சிக்கப்படாதவன் நம்மை விட அழகாக இருக்கிறான். எது விட வேண்டியவைகள்? நான் யூதன், நான் சிசிலியன், நான் அதானே. நம்முடைய சுபாவ ரீதியாக நாம் எதை இழந்து விட்டோம் என்பதை பார்க்கணும். சிலர் சொல்வாங்க, நான் அந்த நாள் ரட்சிக்கப்பட்ட போது நான் கிறிஸ்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தேன், இடையில கிராஸ் பண்ண எல்லாம் தான் என் வாழ்க்கையை நாசமாக்கிருச்சு. ஒண்ணு நாசமாக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்க பாருங்க, என்னது முதல்ல என்ன வாசிங்க? கடைசியா முடிச்சது எப்படி? எண்ணினேன் இறந்த காலம். இப்ப என்னது? இப்ப என்னது? எண்ணுகிறேன். இப்பயும் எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்பயும் கிறிஸ்துவுக்காக இப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்லலாம், இன்னைக்கு நான் அப்படியே தான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட போது இருந்த தீர்மானங்களை எடுத்தபடியே இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்த போது எடுத்த தீர்மானத்தின்படியே இருக்கிறேன்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உங்களை நீங்க கேளுங்க, என்ன நான் கேட்கிறேன். ஒரு காலத்தில் விட்டுட்டேன். என்னத்தை விட்ட? பேதுரு தான் செஞ்சான். பின்பற்றினோம். என்னத்தை விட்டுட்டு வந்த? அந்த கிழிஞ்ச வலையை கொண்டு போய் ஒரு இடத்துல மூடி வச்சுட்டு வந்துட்ட. மறுபடியும் போய் எடுத்துக்கிட்ட. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து வாசல் அருகே வந்துட்டாரு. அதை விசுவாசிச்சா நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இது என்னன்னா நிகழ்காரியம், நிகழ்காலம்.
இந்த நிகழ்காலத்தில் சொல்லுகிறான், இப்பையும் அதை குப்பையாக தான் நான் என்றேன். நாம் குப்பையை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது குப்பைன்னு நாம் நினைக்கும் போது தான் நாம் இந்த வார்த்தையை உபயோகிக்க முடியும், இதை எண்ணுகிறேன் என்று சொல்லி. சிலது நமக்கு தெரியும், அவங்க மாதிரி இவங்க மாதிரி அப்படித்தான் நாங்களும் இருக்கணும், அவன் செய்தது போல தான். இல்லைங்க, மாற்றம் வந்தால் சொல்லுவான், என்ன தெரியுமா, நான் எண்ணுகிறேன், கிறிஸ்து நிமித்தமாக தான் எண்ணுறேன், எனக்கு வேணாம், என் வாழ்க்கை மாறிடுச்சு. நான் இப்போ செத்தாலும் 4 பேர் அழுவாங்க. எப்படி அழுவாங்க? நல்ல ஒரு ஆள் போயிருச்சு. என்னன்னு சொல்லலை, எல்லாரையும் பொதுவாக சொல்கிறேன். இவரை மட்டும்தான் நல்லன்னு சொல்லிட்டு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இது அப்பயே போகாமல் போயிடுச்சே, ஏன்டா இவ்வளவு நாள் உயிரோடு இருந்துச்சோ தெரியலையே, பாதி உயிரோடு இருக்கும்போதே கொண்டு போய் போச்சிருங்களே. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. நம்மை பார்த்து இவர்கள் இன்னும் தேவையானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, கர்த்தர் வர வரையிலும் இவர்கள் நமக்கு தேவையானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய ஜீவியமானது மாற்றப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இப்போ தாவீது வந்தால் எல்லாம் இழந்தாச்சு. அவன் கர்த்தரை இழக்கல இல்லையா, அதனால கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போனான். வாசிங்க 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். என்னதான் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அவனுடைய வாஞ்சை எல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, என் பொஞ்சாதி, என் வீட்டு உடைமைகள், என்னுடைய மந்தைகள், ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? திருப்பிட்டு வரணுன்றதான் அவனுடைய வாஞ்சை. இப்ப தேவ சமூகத்தில் இருந்து தன்னை திடப்படுத்துகிறான், தேவனோடு கூட உறவாடுகிறான். அப்ப ஆண்டு சொன்னார், என்ன தெரியுமா, நீ எதிர்பார்த்திருக்கிறத நான் உனக்கு தருவேன். சரியா? நீ போ, திருப்பிக்குவ. நீ என்ன எதிர்பார்க்கிற? இதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, நான் உனக்கு திருப்பி தருவேன். இன்னைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து, சர்வ சுகத்தை இழந்து, கண்ணீரோடு கூட நீ இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீ சமன்பாட்டை நினைவு கூர்ந்து கர்த்தர் என்னென்ன காரியத்தை எல்லாம் உனக்கு நினைவு படுத்துகிறாரோ, இவைகள் தான் அப்பா, இப்படி செய்தால் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ கற்றவைகள், கேட்டவைகள், பார்த்தவைகள் எல்லாவற்றையும் நீ நினைவு கூர்ந்து தேவனோடு கூட ஒரு நல் உடன்படிக்கை நீ செய்து தேவனுக்குள்ளே இன்றைக்கு உன்னை திடப்படுத்திக் கொள்வாய் என்றால், நீ இழந்து போன அத்தனை தேவன் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு சரீரத்தில் நல்ல சுகம், குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, வெற்றி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்புகள், வேலைகளை, என்னதான் இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு சமாதானமான முறையிலே தருவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்ம கொஞ்சம் காரியத்தை பார்ப்போம். ஆண்டவர் அதில் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற, என்னை பற்றி என்னமோ நினச்சிருக்காரு இல்லையா? இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெடின்ற பேர் என் காதில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் சொல்லுவேன், என்னை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அப்படி சொல்ல மாட்டேனா? சொல்ல இல்லையா? அப்போ என்னை பற்றி கர்த்தருடைய நினைவு என்ன? இதை நினச்சி சரியாக ஆராய்ந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவோமானால், இவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வத்தை எப்படி நான் நேசிக்காமல் இருப்பேன்? வாசிங்க ஒரு வசனத்தை, யாத்ராமத்தின் புத்தகத்தில் 19:5. சிலர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை. யாரு? அநாதை. பாட்டு படிக்கும்போது என்னது? அநாதை இல்லை அப்படின்னு படிப்பாங்க. அநாதை, எனக்கு யாருமே இல்லை. வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. சரி, இந்த சம்பத்துனா என்னது? சொத்து. எப்படி வரும்? சம்பாதித்தது தானே சம்பத்தாகும் இல்லையா? இல்லை, டீச்சர் அங்கே இருக்கிறாங்க, அங்கே ஒரு டீச்சர் இருக்கிறாங்க,
சம்பாதித்தது தானே பார்க்குறாங்க, அப்படி ஒரு வார்த்தை இருக்கோ அப்படின்னு. சம்பாதித்தது தான் சம்பத்து. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, நிறைய பேர். ஆனா உங்களை என் ஜனமாக, என் சம்பத்தாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நாம் அனாதைகள் என்று நாம் இல்ல, நம்மோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய சம்பத்தாக எடுத்திருக்கிறார், நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க முடியுது, பார்ப்போம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, அப்படித்தானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த. அப்ப உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியிலே சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்தார். இதைத்தான் பவுல் இன்னும் அழகாக எழுதுகிறார். எப்படி என்று சொன்னார், 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டீர்கள். என்னமோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எங்க குடும்பத்தில் இல்லைங்க, உங்களையும் என்னை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தேவன் மீட்டெடுத்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்னும் உங்க அண்ணன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், தம்பி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அம்மா ரட்சிக்கப்படாமல், யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த ஜனமாக ஆக்குறதற்காக தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார். உங்களை குறித்த நினைவு எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி தேவன் அப்படி பாருங்க, நீங்க கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் நீங்க என்னது? தேவன். இப்ப யாருக்கு சொந்தம்? நாம தேவனுக்கு சொந்தம். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தேவனுக்கு சொந்தம்னு? ஆமென். நாம் தேவனுக்கு ஏன்னா நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிரயத்துக்கு கொள்ளப்பட்டு நாம் தேவனுடையவர்களாய் இருந்தால், 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நல்ல கவனிங்க, நீங்க யாரு? இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவர்கள், அப்படித்தானே? யாருடைய இரத்தம்? கிறிஸ்துவுடைய இரத்தம். கிறிஸ்து யாருடையவர்? தேவனுடையவர். அப்ப நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? தேவனுடைய. நாம் தேவனுடையவர்களாய் இருந்தா 22ஆம் வசனம் வாசிங்க. 3:22. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும், நல்ல கவனிங்க, உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும், நல்ல கவனிங்க, நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையதே. இல்லையா பைபிள் வசனம்? 3ஆம் அதிகாரம் 22, 23, 22 பாருங்க. 1 கொரிந்தியர் கண்டுபிடிச்சாச்சா? 1 கொரிந்தியர் 3:22. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமானாலும் ஜீவனானாலும் மரணமாகிலும் நீங்கள் யாருடையவர்கள்? தேவ. அப்படியா இருந்தா எல்லாம் என்னது? எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் எங்களுடையதுங்க. ஏன் தெரியுமா? உங்களை பற்றி என்னை பற்றியும் தேவன் வச்சிருக்கிற நினைவை நாம் என்ன சாதாரணமாக நினச்சிருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மை எவ்வளவு மேன்மையாக பார்க்கிறார் தெரியுமா? அதனால தான் நாம் தேவனை என்ன செய்யணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் துதிக்கணும். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் நாம் நன்மை செய்து நன்மையை சார்ந்திருக்குள்ளா இருப்போமானால் அற்புதங்கள் கர்த்தர் நிச்சயமாக செய்வார்.
இப்போ நாம் பார்க்கிறோம், நாம் எப்படின்னா தேவனுடையவர்களாக இருந்தோம். நீங்கள் இன்னொரு முறை வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா நீங்கள் எப்படின்னா யாத்திராகமம் 19:5 சகல ஜனங்களிலும் எனக்கு சொந்தமாக இருந்தீங்கன்னு போட்டிருக்கு தானே. அப்படியா இருந்தால் 1 பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா, நல்ல கவனிங்க, பூமியிலிருந்து பிரிக்கிறதுக்கு முதல்ல நாம் யாரும் இல்லை, தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, தேவனுடைய ஜனங்களா இருக்கல. அப்படிதானே? நாங்க முந்தி இரத்தத்தினால மீட்க முன்னதாக தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். 9ஆம் வசனம். சரி, நீங்க முந்தி தேவ ஜனங்களா இருக்கல, இப்ப தேவ ஜனங்கள் ஆயிட்டீங்க. தேவ ஜனங்களானதுனால நீங்கள் என்னத்தை பெற்றீர்கள் என்றால் இரக்கத்தை பெற்றீர்கள். அப்படிதானே? இரக்கம் பெற்ற நாம் யார் அப்படின்னா, எப்படிப்பட்ட மேன்மையாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார், எப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையில பார்க்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் வசனத்தை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அதனுடைய ஆழ்தன்மையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் இவ்விதமாக என்னை பார்க்கிறாரே, என் சொந்த குடும்பத்தார், என் சொந்த நண்பர்கள், என் சகோதரர்கள், சபையார் கூட என்னை பார்க்காத நிலையிலே என் தேவனோ தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்து தம்முடைய ஜனமாக என்னை தெரிந்து கொண்டபடினால் என்னை பார்க்கிற விதம் மேன்மையானது. அது எப்படி என்றால், ராஜாவாக ஆசாரியனாக கர்த்தர் பார்க்கிறார். அதான் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் அப்படி போட்டுக்கா. எப்படி? ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் இந்த ஜனத்தை சேராத உங்களையும் என்னையும் அவர் சொந்த ரத்தத்தினாலே மீட்டு சம்பாதித்த தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ராஜாம்மா, நீ ராஜாத்தியம்மா என்று சொல்லுகிறார். நாமனா இவன் என்னத்துக்கு உதவுவான்னு கேட்போம். இவன் நாளை என்னத்துக்கு உதவான்? நான் நீங்களும் அப்படி தான் பார்ப்போம். தேவன் உங்களை என்னையும் பார்க்கிறது ராஜாவாக, ராஜாத்தியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா நினைச்சிருக்காரு? உங்களை என்னைய எப்படி தெரியுமா நினைச்சிருக்காரு? வாசித்து பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எனவே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், சபைக்கு வந்தவர் தான், நீங்கள் ஊரில் எங்கே அப்படின்னு கேட்டேன். ஊரில் என்ன சொல்லலாம், இந்த இடத்துல தான் இருக்கு. அவர் என்ன சொன்னார், நான் நாதன் இருக்கார் இல்லையா அவரோட ஊர். நான் கேட்டேன், நாதன் ஜனாதிபதியான்னு கேட்டேன், இல்லை. பிரதமரான்னு கேட்டேன், இல்லை. திருப்பி அவர் ஊரை சொல்லி, அவர் எங்கன்னு யாருக்கு தெரியுங்க? இதில் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நானும் நீங்கள் எது தெரியுமா பெற்றிருக்கிறோம்? சர்வ வல்லவருடைய நாமத்தை பெற்றிருக்கிறோம். என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகுதியானவங்களா? தகுதியானவங்களா? இந்த நாமம் என்ன நாமம் தெரியுமா? பிசாசு ஓடுற நாமம். இந்த நாமம் என்ன தெரியுமா? அற்புதம் செய்கிற நாமம். இந்த நாமம் என்ன தெரியுமா? அதிசயம் செய்கிற நாமம். இந்த நாமத்தை எனக்கு என் தேவன் தகுதி இல்லாத எனக்கு தரிப்பித்திருக்கிறார். நாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஏதோ கிறிஸ்தவனாகிட்டோம். ஏன்னா இதை சொல்லி கொடுக்கறதும் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால எப்படினாலும் பரவாயில்ல, இல்லைங்க, இரத்தத்தினால சம்பாதித்து தனக்கு சொந்தமான ஜனமாக்கி தன்னுடைய நாமத்தை எனக்கு கர்த்தர் தரிப்பித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்று நிச்சயம் இருந்தால் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறது உண்மை. நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என்னது? ஆலயம் கட்டி முடிஞ்சாச்சு, பழிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆண்டவர் இப்ப பேசுறார்.
ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாம் முந்தியாரு? அந்நியர். அவருடைய ஜனங்களாக இருக்க. எப்ப ஜனங்களானோ? அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தித்து நம்மை சம்பாதித்தார். சம்பாதித்ததினாலே அவருடைய ஜனங்களாக மாறினோம். அவருடைய ஜனங்களாக நாம் மாறினபடியால் தேவன் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்தார். அப்படிதானே? தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்தார். அப்ப என்ன சொல்றாருன்னா, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்க. எல்லாருக்கும் சொல்லல, எல்லாருக்கும் சொல்ல. யாருக்கு சொன்னார் குறிப்பிட்டா? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். என்னன்னா, அவர்கள் முதலாவது தங்களை தாழ்த்த பழகணும். வேதத்தை பாருங்க, வேதத்தை பார்த்துக்கிட்டு வாங்க. அவர்கள் தங்களை தாழ்த்துகிறவனை கர்த்தர். முதலாவது என் ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் அற்புதம் செய்யணுமா இருந்தா அவங்க தங்களை தாழ்த்தணும். எனக்கு அற்புதம் செய்யணுமா இருந்தா நான் தாழ்த்தணும். உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? தாழ்த்தணும். நான் தாழ்த்த மாட்டேன் இருக்கலாம். கர்த்தர் யாரு கூடயும் போராட மாட்டேன். என் ஆவி மனுஷனோடு கூட நீ ஓம் பாட்டுக்கிற, நான் ஏன் பாட்டுக்கு கடைசி சொல்ல வேண்டியதான். அவர் நன்மை செய்கிறதும் இல்லை, தீமை செய்கிறது. நல்ல வசத படம் வாங்க. 1 செப்பனியா 1:12 நல்ல படமாக்கி வச்சுக்கிங்க. தாழ்த்தி அடுத்தது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணுங்க. நல்ல ஜெபம் பண்ணணும். காலையில் ஜெபம் பண்ணணும், மாலையில் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நாம் எப்போ தெரியுமா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம்? நமக்கு என்னைக்கு நெருக்கம் வருதோ, என்னைக்கு பிரச்சனை வருதோ, என்னைக்கு போராட்டம் வருதோ, அன்னைக்கு தான் என்ன செய்வோம்? காலையிலிருந்து மாலையிலே வரைக்கும், ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு யாருண்டு? அது வரைக்கும் என்னை விட்டால் உமக்கு யாருண்டு? ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி, முகத்தை பார்க்கணும். நான் அவர் முகத்தை பார்க்கத்தக்க தகுதியுள்ளவனாக மாறும்போது தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படித்தானே வேதத்தில் இருக்க? என்னாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் அவர் முகத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு முகத்தை பார்க்கிற தகுதியா இருக்கிறோமான்னு யோசிக்கணும். அத மாதிரி ஒளிஞ்சிடக்கூடாது. எங்கே இருக்கிறாய்? நான் இங்கே இருக்கிறேன். எங்கே? மரத்துக்கு பின்ன. நான் உன்னை அங்கே வைக்கலையே, எனக்கு முன்னதான் உங்க முகத்தை என்ன பார்க்க முடியாது. அதில் பாட்டு வேற, உங்க முகத்தை பார்க்கணுமே. ஏச எங்க? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணினதுக்கு பிறகுதான் முகத்தை பார்க்க முடியும். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுப்பேன். இந்த சேமத்துக்கு பதிலாக எதிர்பார்த்திருக்கிற முடிவு. எப்ப? நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, சொன்னவரே பொய்யர் இல்லைங்க, சொன்னவர் மாறுறவர் இல்லைங்க, சொன்னவர் மறுதலிக்க தேவன் தம்மை மறுதலிக்க மாட்டார். சொன்னவர் சொன்னதை செய்வார். செய்கிறதை மட்டும்தான் அவர் சொல்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு எப்படிப்பட்ட தேவையா இருக்கலாம்? நான் மனம் திரும்பினால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்தது பாருங்க, கொஞ்சம் வேகமாக நான் போகிறேன். ஏசாயா 55:8-9 வாசிக்கும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எனது பூமியை பார்க்கிலும்
எவ்வளோ உயரமாக இருக்குதோ அப்படித்தாப்பா உன்னை பார்க்குறேன். சகோதரா சகோதரி, உன்னை பார்க்கறது கத்தவினா இந்த பூமிக்கு மேலே இந்த வானை அதுக்கு மேலே உன்னை பார்க்குறார். அப்படி தானே வேதத்தில் போட்டிருக்கு. உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி இல்லை. ஆனால் என் வழி உனக்கு வித்தியாசமாக இருக்கும். என் வழியில் நான் உன்னை பார்க்குறதே வித்தியாசமாக தான் பார்க்குறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக நான் உன்னை பார்க்குறேன். உன் பிள்ளையை பார்க்குறேன், உன் குடும்பத்தை பார்க்குறேன், உன் சபையை பார்க்குறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்குறேன், உன் சரீர சுகத்தை பார்க்குறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நன்மையானவைகளை கர்த்தர் செய்ய, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுக்கு, உன் வேலையில் நன்மை செய்கிறதுக்கு, உயர்வை கொடுக்கிறதுக்கு, உன் பிள்ளையினுடைய படிப்பில் எல்லா காரியத்திலும் நன்மை நடக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ தேவனை தேட ஆரம்பி. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரே, ஆனால் அதில் வேதனை மட்டும் இருக்காது. கர்த்தர் செய்ய நினைத்தது வாசிங்க, அதில் பாருங்க, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் என்ன செய்வார்? அதோடு கூட என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒன்றே ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறதை நாம் உணர்வோம். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் உணர்வோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?